ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி சண்டே ராத்திரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோங்கிறத பார்க்குறோம். இந்த 4 பாதாம் மில்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து லெமன். இது பார்த்தா எனக்கு பழம் மாதிரியே தெரிஞ்சது வாங்கிட்டு வந்ததும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக இருந்துச்சு. லெமன்னு சொன்னாங்க. அடுத்த நாளைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பிள்ளைக்கு சப்பாத்தி, திங்கட்கிழமைனா சப்பாத்தி கொண்டு போனோம். அதுக்கு அடுத்த நாள் பூரி. அதனால் மாவு தீர்ந்து போச்சு. மாவு ப்ளஸ் பழம், ரவை கிண்டதுக்காக பழம் ப்ளஸ் பீன்ஸு, இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இது பிள்ளைங்களுக்கு ரப்பர் எரேசர் வாங்கிட்டு வந்தாங்க. எரேசர் பார்த்திங்கன்னு சொன்னால் சாதா எரேசராக வாங்க மாட்டாங்க, இந்த மாதிரி மாடல் எரேசர் தான் வாங்குவாங்க. லெமன் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாவே இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நான் பழம்னு நினச்சேன், ஆனால் பெருசாக லெமன். இந்த வெயிலுக்கு ஜூஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும், அதுக்காக அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க ஒவ்வொரு ரப்பராக எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள். என்ன தான் சாதாரண ரப்பர் இருந்தாலுமே இதை வச்சு விளையாடுறதுக்கும் அழிக்கிறதுக்கு இல்லாத இருந்தாலும் அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்குனே அவங்க தனியாக அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. பார்த்தா அப்படியே அந்த கடலை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை ரப்பரை உண்மையிலே அது கடலை மாதிரியே இருக்குது. அந்த எரேசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரப்பர்னு கண்டுபிடிச்சிருவாங்க, பிளாஸ்டிக் இது ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த கடலை மாத்திரம் அவ்வளோ நல்லா இருந்தது. அதை ஒவ்வொன்றா நான் காமிப்பேன்னு சண்டை போட்டு எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட் போலவே அப்படியே இருக்குது பாருங்கள். வாங்கினதும் நல்லா இருக்கும், அப்புறம் அழித்து யூஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி நாஸ் ஆகிடுது. ஆனால் அந்த கடலை மாத்திரம் நல்லா இருந்துச்சு. என்ன தான் யூஸ் பண்ணாலுமே அது நல்லா இருந்துச்சு. பனானா மாதிரியே இருக்குது அந்த பனானா. இந்த கடலை பார்த்திங்கன்னா ரியல் கடலை. அது எனக்கு ரொம்ப நல்லா ஒரு ரியல் பொருள் மாதிரி தெரிஞ்சுது. இதே மாதிரி நிறையவே இருக்கும், ஆனால் நாங்கள் வாங்கினது குறிப்பிட்ட பொருட்கள் தான் வாங்கிட்டு வந்தோம். பனானா பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் ரவை தான் கிண்டுவேன்னு, அதனால் பனானா வாங்கியிருக்காங்க. எலுமிச்சம்பழம் அதிகம் யூஸ் பண்ணதுனால எலுமிச்சம்பழம் புளியறதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் அவங்க அப்பா சிக்கன் அப்புறம் வந்து மீனெல்லாம் வாங்கிட்டு வந்ததும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க எடுத்த வீடியோ இது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நான் வீடியோ எடுத்து தாரேம்மா உனக்கு, நாங்கள் பண்ணுறத வீடியோ எடுத்து தரோன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதோ தெரியாத மாதிரி இருக்காங்களாம். அவங்க அக்கா தூக்கி கொண்டு கொடுத்ததும் நான் ஆச்சரியத்தில் அதை வாங்கி வெட்டி கட் பண்ணி சாப்பிட்றது மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க. அப்புறம் சரி போதுமா, நான் இனி மிச்சத்தை எடுத்து தரேன், நான் வாங்கிக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பேசுகிறத போடலாம். அந்த கூலர் சவுண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கரகரகரன்ட்டு ஒரே சவுண்டாக இருக்கும், அதனால் நான் அதை போடலை. இப்படி தான் நடக்கும் எங்கள் வீட்டில். தினமும் 2 சிப்ஸ் பாக்கெட்டாவது கண்டிப்பாக வாங்கியே தீருவோம். 2 சிப்ஸ் பாக்கெட் இல்லைன்னா பாஸ்தாவில் உள்ள அந்த சிப்ஸ், இது பாஸ்தா சிப்ஸ் தான், அதையும் வாங்குவோம். இந்த மாதிரி எப்படியும் இதை வாங்கிடுவாங்க. வேண்டாம் உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொன்னாலும் கேட்குறதில்ல, ஒரு பாக்கெட்டாவது வாங்கி சாப்பிட்டே தீரும். அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சொன்னால் கூடுதல் இங்கே மோமோஸ் கிடைக்கும். மோமோஸ் ப்ளஸ் கார சட்னி, எரிப்பு சட்னி கிடைக்கும். எரிப்பு சட்னி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் கலரில் இப்போ ஒரு சாஸ் கொடுக்குறாங்க, அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த எரிப்பு சட்னி எடுக்கல, ஒயிட் கலரில் ஒரே ஒரு பாக்கெட்டில் தான் கொடுத்தாங்க, அதை தான் எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வந்து அதுக்கு அடுத்த நாள் இப்படி தான் போச்சுது. பாரு நீ வீடியோ எடுக்கிறேன், நான் ஒன்றும் குமைக்கிறேன் பாருன்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் வீடியோ எடுத்து என்ன இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமாட்டி வெஜ்ஜும் கிடைக்கும் இதில், உள்ளாடி வந்து நான்வெஜ்ஜும் கிடைக்கும். நான்வெஜ்ஜில் உள்ள எலும்பு இருக்காது, அதில் உள்ள போன்ஸ் மாத்திரம் உள்ளாடி வந்து ஸ்ப்ரை பண்ணி அப்படி வச்சுருப்பாங்க, இல்லாட்டா அவிச்சு அந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம ஊரில் நாங்கள் இதை வாங்கி சாப்பிட்டதில்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் அதிகமாக நாங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுறோம். நல்லா இருக்குமான்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அதில் இந்த சாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.